Our secret taste recipe is to cook with lemon care. Kutti's Healthy Samayal. Hello friends, welcome to Kutti's Healthy Samayal. Be positive, be healthy. நாம் இன்னைக்கு ஜாக்ஃப்ரூட் மில்க் ஷேக்கும் பர்ஃபியும் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். நாம் இன்றைக்கி ரொம்பவும் டேஸ்டியான ஹெல்த்தியான பலாப்பழம் ஸ்வீட் ரெசிபீஸ் தான் பார்க்க போகிறோம். அதாவது இதில் ஒரு மில்க் ஷேக்கும் ஒரு பலாப்பழம் பர்ஃபியும் தான் பார்க்க போகிறோம். இது ரொம்பவும் சிம்பிள் தான், ஆனால் டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்கு நீங்கள் செஞ்சு கொடுக்கும்போது ரொம்பவும் விரும்பி கேட்பாங்க. இதை எப்படி செய்யுதுன்னு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கும் புரியும், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், எங்களுக்கும் அது சப்போர்ட்டிவாக இருக்கும். வாங்க இது எப்படி செய்யுதுன்னு பார்த்துக்கலாம். இதுக்காக நான் கொஞ்சம் பலாப்பழம் எடுத்திருக்கேன். ஏன்னா நான் எனக்கு 2 ஸ்வீட் ரெசிபி செய்கிறேன். அதுக்காக எப்போவுமே நாம் பலாப்பழம் வாங்கும்போது முழுசாக தான் வாங்குவோம், ஏன்னா அதுதான் ஹைஜீனிக்கும். ஸோ அது நிறைய நம்ம சாப்பிட முடியாது. ஸோ பேலன்ஸ் இருக்கிறது இது போல் நம்ம ஸ்வீட் ரெசிப்பியாக மில்க் ஷேக்காக குடிக்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதிலேருந்து நான் ஒரு 10 பலாசுலை எடுத்திருக்கேன். இது 1.5 கப் மில்க் ஷேக் கிடைக்கும். இது போல் நல்ல பழுத்த சுளைகளை எடுத்திங்கன்னா நல்ல ஸ்வீட்னஸ் இருக்கும். அப்போ நம்ம சுகரோ இல்லை ஹனியோ குறைவாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். அது கூட நல்லா காய்ச்சி ஆற வச்ச பால் 1/2 கப் முதல்ல ஆட் பண்ணி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம முதல்லையே நிறைய பால் ஆட் பண்ணோம்னா சரியாக அரைப்படாது. அதனால் முதல்ல ஒரு 1/2 கப் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே 2 ஸ்பூன் அளவுக்கு நான் ஹனி ஆட் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்வீட்னஸ் வந்து கூடவோ குறைவோ உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்றா போல் ஆட் பண்ணிக்கோங்க. இது ஆல்ரெடி நல்ல ஸ்வீட்டாக இருந்ததுனால 2 ஸ்பூன் அளவுக்கு தான் ஹனி ஆட் பண்ணுறேன். இதுவே ரொம்ப ஸ்வீட்டாக இருந்தது எங்களுக்கு. ஓகே, இப்போ நாம் மிக்ஸி ஜாரை க்ளோஸ் பண்ணி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இது கூட நீங்கள் நட்ஸ் கூட ஆட் பண்ணி அரைச்சிக்கலாம். மில்க் ஷேக் இன்னும் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். ஆல்ரெடி நம்ம 1/2 கப் பால் ஆட் பண்ணி அரைச்சி எடுத்துருக்கோம். மீதி இருக்க 1/2 கப்பை ஆட் பண்ணி அரைச்சி எடுத்தாச்சு. நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட பலாப்பழ மில்க் ஷேக் ரெடி ஆகிடுச்சு. இதை ஜஸ்ட்டு நம்ம அந்த கார்னிஷிங்காக பலாச்சுளைகளை வந்து நான் இது இப்போ நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம டம்ளர்ஸில் சைட்ஸில் இப்படி வச்சோம்னா அது நல்லா பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும், குடிக்கிறதுக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அவ்வளோதான், நம்மளோட மில்க் ஷேக் சூப்பர் ரெடி ஆகிடுச்சு. இதை செஞ்சு பாருங்கள். இந்த டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். பிள்ளைங்க திரும்ப திரும்ப வேணும்னு கேட்பாங்க. அந்தளவுக்கு டேஸ்டியான ஹெல்த்தியான மில்க் ஷேக். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது நம்ம பலாப்பழ ஸ்வீட் பார்க்கலாம். இது பலாப்பழ பர்ஃபி தான். இதுவும் ரொம்ப டேஸ்டியாக இருந்து இதுக்காக நான் ஒரு 20 சுளைகள் எடுத்திருக்கேன். பலாப்பழ சுளைகள். இது ரொம்ப பழுத்திருக்குன்னு ஆல்ரெடி சொன்னேன். அதனால் நல்ல ஸ்வீட்டு. இதை நம்ம நைஸாக மிக்ஸியில் அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா நமக்கு கட்டிகள் இல்லாமல் நைஸாக அரைச்சாச்சு. தண்ணிலாம் ஆட் பண்ண வேண்டாம், அப்படியே அரைச்சாலுமே நமக்கு நைஸாக கிடைக்கும். இதை நம்ம அளந்துக்கலாம். இது எனக்கு 1 கப் அளவுக்கு கிடச்சிது. இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம். இது இருக்கட்டும். இதுக்காக 1/3 கப் வெல்லம் எடுத்திருக்கேன். இந்த ஸ்வீட்னஸ் வந்து உங்கள் டேஸ்ட்டை பொறுத்து கூடவோ குறைவாக ஆட் பண்ணிக்கோங்க. ஆனால் 1 கப் பலாப்பழ பியூரிக்கு 1/3 கப் வெல்லம் கரெக்டாக இருக்கும். இதனால் நம்ம காய்ச்சி வடிகட்டி திரும்பவும் காய்ச்சி நல்ல திக்கான சிரப்பாக எடுத்துக்கலாம். ஏன்னா அதற்கு தூசி நம்ம எடுக்கிறதுக்காக முதலே காய்ச்சி வடிகட்டிட்டோம். இப்போ நல்லா திக்காக சிரப் காய்ச்சிக்கலாம். இதுக்கு பாகு பதெல்லாம் வேணாம், ஜஸ்ட் சிரப் நல்லா திக்காக இருக்கணும், அவ்வளோதான். இப்போது இது ரெடி ஆகிடுச்சு. ஸ்வீட் செய்கிறதுக்காக ஒரு பேன் வச்சுக்கலாம். அந்த 1 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா அப்போ ஸ்வீட் நமக்கு சீக்கிரம் கெட்டு போகாது. இந்த பேன்லேயே தான் நம்ம ஸ்வீட் செய்ய போகிறோம். ஸோ அதுலேயே நம்ம தேங்காய் நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், தேங்காய் நல்லா நமக்கு ட்ரை ஆகிடுச்சு. இப்போ இது கூடவே நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்க பலாப்பழ பியூரியை ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் ரோஸ்ட் பண்ணும்போது ஜஸ்ட்டு 1 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். இது ஃப்ளேவரும் நல்ல டேஸ்ட்டும் கொடுக்கும். அதுக்காக தான். இல்லை ரொம்ப இதுக்கு நெய் தேவைப்படாது. இப்போ நல்லா இதை ரோஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ நல்லா கலரும் சேஞ்ச் ஆகிருக்கு, நல்லா ட்ரையாகவும் இருக்குது. இந்த ஸ்டேஜில் நாம் அரைச்சி எடுத்து வச்சுருக்க பலாப்பழ பியூரியை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு நம்ம காய்ச்சி எடுத்து வச்சுருக்க ஜாகரி சிரப்பு, அதாவது வெல்லம் சிரப்பு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நான் திக்காக கொஞ்சமாக தான் செஞ்சு எடுத்திருக்கேன். ஆக்சுவலாக 1/3 கப் நம்ம ஆட் பண்ணோம். எவ்வளோ திக்காக இருக்குது பாருங்கள் சிரப்பு. இந்த அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா சீக்கிரமாக நமக்கு நல்லா சுருண்டு வந்துடும்.
இதையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும் நமக்கு. இதையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நமக்கு பாத்திரத்தில் ஒட்டாமல் நல்லா சுருண்டு திக்காக வரணும். அவ்வளோதான். இப்போ நம்ம ஆட் பண்ண வேண்டியது எல்லாம் ஆட் பண்ணியாச்சு. இது நமக்கு 7 to 10 மினிட்ஸ் எடுக்கும். நல்லா திக்காகி பாத்திரத்தில் ஒட்டாமல் வரணும். பாருங்கள், இப்போ நமக்கு நல்ல பாத்திரத்தில் ஒட்டாமல் வருது. இந்த ஸ்டேஜ் நமக்கு போதும். நல்லா திக்காகிடுச்சு. நமக்கு அது ட்ரை ஆகிற மாதிரி இருக்கணும். பாருங்கள் எந்தளவுக்கு திக்னஸ் இருக்குது. இப்போ நம்ம ஒரு நெய் தருண பிளேட்டில் இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நம்ம ஷேப் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா நம்ம தட்டி விட்டுக்கலாம். அப்போ நல்லா நமக்கு கரெக்டாக ஷேப் கிடைக்கும். நல்ல லெவல் செஞ்ச பிறகு இதை நம்ம விருப்பமான ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி ஸ்கொயர் ஷேப்பில் தான் கட் பண்ணி எடுக்கிறேன். உங்களுக்கு விருப்பமான ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதே போல் அதோட திக்னஸும் உங்கள் விருப்பத்தின்படி இன்னும் கூட நீங்கள் திக்காவோ இல்லை தின்னாவோ பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி இந்த அளவுக்கு திக்னஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம கட் பண்ண பிறகு அது மேலே கார்னிஷிங்க்கு கேஷ்யூவும் பாதாமும் வச்சுக்கலாம். நம்மளோட சூப்பரான டேஸ்டியான ஹெல்த்தியான பலாப்பழ பர்ஃபி ரெடி ஆகிடுச்சு. இப்படி நீங்கள் ஒரு முறை செஞ்சு கொடுங்க. பிள்ளைங்க பெரியவங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இது ஆர்டிஃபிஷியலாக நம்ம எந்த ஃபுட் கலரும் ஆட் பண்ணல. அதே போல் ஸ்வீட்னஸும் நம்ம வெல்லம் தான் ஆட் பண்ணியிருக்கோம். அதுவும் ரொம்ப குறைவாக தான். ஏன்னா பலாப்பழத்தோட ஸ்வீட்டில் நமக்கு நல்லா ஸ்வீட்னஸ் இருக்கும். பாருங்கள் நம்மளோட பர்ஃபி எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். பார்க்கும்போதே அட்ராக்டிவாக, சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்களும் இது போல் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ், உங்கள் டேஸ்ட் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ. யம்மி டேஸ்டி. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள், ஹெல்த்தியாக இருங்க. தேங்க்யூ. மற்ற ரெசிபீஸோட லிங்க்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். பாய்.